வேண்டாம். உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 19:26, மார்க்கு நற்செய்தி 10:27, மத்தேயு நற்செய்தி 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, இவை மனிதனால் இயலாதது, ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் என்ற இறைவசனத்திற்கேற்ப உமது தெய்வீக பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப வல்லவராயிருக்கின்றீர். நீ நம்பிக்கைக்குரியவராயிருக்கின்றீர். ஆகையால் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அம்மா, பரிசுத்த தாயானவளே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற விண்ணக தாயானவளே, இன்று வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக நீ பரிந்து பேசும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்று முழு இரவு ஜெப வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நமது பாசமிகு பங்கு தந்தையரின் பெயரால் அன்புடனும் ஜெபத்துடனும் வருக வருக என வரவேற்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. என்னப்பா முழு இரவு ஜெபம்னா ரொம்ப நேரம் எடுப்பாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் குயிக்கா போயிடும் அப்படியே. சரியா? Praise the Lord. Praise the Lord. தவக்காலம் துவங்கிய முதல் வாரத்தன்று, முதல் வாரமே தவக்காலத்தில் முதல் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சேலம் சூரமங்கலத்தில் ஃபாதர் சார்லஸ் ஃபாதர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் தியானம் கொடுக்க அங்கே போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும் சூரமங்கம் பங்கு, சிட்டி பங்கு, பாரிஷ் எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. செகண்ட் வீக், 2ஆம் தவக்காலத்தின் 2ஆம் வாரம் அன்று வெள்ளி சனி ஞாயிறு சென்னை மீனம்பாக்கத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தேன். தூயாவியார் சர்ச், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், அதுவும் பெரிய சர்ச். அங்கே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் தியானம் கொடுத்தேன். தவக்காலத்தின் 3ஆம் வெள்ளி சனி ஞாயிறு சென்னை வண்டலூர் மிக்கேல் சமஸ் ஆலயத்தில் 3 நாட்கள் தியானம் கொடுத்தேன். இது எல்லாமே சிட்டி பாரிஷ், ஏராளமான மக்கள் வரக்கூடியவர்கள், படித்தவர்கள், சில பேர் சீரியல் ஆக்டர்ஸ். மீனம்பாக்கத்திற்கு நிறைய பேர் சீரியல் ஆக்டர்ஸ், தெரியவே எங்கே உட்கார்ந்து இருப்பான்னு தெரியாது. நிறைய படிச்ச மேதைகள். ஆனால் இறை வசனத்திற்காக ஆண்டுடைய அந்த ஒரு நாள் தியானத்திற்காக அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய வேலைகளையும் தங்களுடைய பொறுப்புகளை அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரோடு பேச வருகை தந்திருந்தார்கள். அதுதான் தாகமா இருக்கின்றார்கள். இப்ப தாய் திருவையானது இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு பங்கிலும் பங்கு அருள் பணியாளர்கள் நமது மனமாற்றத்திற்காக வருகின்ற ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழாவை சீரம் சிறப்புடனும் அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடுவதற்கு பங்கு அருட்பணியாளர்கள் நம்மையே ஒப்புரு அருட்சாதன் வழியாக தயார் செய்கின்றார்கள் இல்லையா? நமது பங்கில் இந்த வாரத்தில் ஏற்கனவே தியானம் 1 நாள் ஃபுல் தியானம் நிகழ்பெற்றன. மீண்டும் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் மீண்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து, நாட்களை எடுத்து, நெருங்கின புனிதமானம் அருகமையில் இருப்பதினால் அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட வேண்டும் என்று ஆன்மா மீது, யார் ஆன்மா? நம்மீது, ஆன்மாக்கள் மீது தாகம் கொண்டு இந்த நாளை முழு இரவு ஜெபமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால அர்த்தம் உள்ள நாளாக முன்ஜெபம் அர்த்தமுள்ள நாளாக நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 பங்குகளில் பலவிதமான மக்களை நான் சந்திக்கும் பொழுது, சென்னை மீனம்பாக்கத்திலிருந்து மிலிட்ரிக்கார், ரிட்டையர்டு மிலிட்ரிக்கார் வயதானவர் வந்து பேசினாரு. ஃபாதர், இந்த மாதிரி தியானம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒரு உயர்ந்த ஃபாதரா இருந்திருப்பாரு, நல்ல ஜைஜாண்டிக் ஃபிகரா இருந்திருப்பாரு, முடியலாம் நர்ஷருக்கு நினைச்சேன், வயதான ஃபாதரா இருப்பாருன்னு நினைச்சேன், இப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருந்தேன் ஃபாதர்.
ஆனா உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, எப்படி இந்த பங்கு வழி நடத்த போறேன்னு தெரியல. இந்த 3 நாட்களில் ஏராளமான படித்தவர்கள், நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, தெரியவே தெரியாது ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உரோமையர் 8:26 அதுல என்ன வசனம் சொல்லுகிறதுன்னா, நீர் என்ன பேச வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும் என்று நீர் கலங்க வேண்டாம். நீ என்னென்ன பேச வேண்டும் என்று தூய ஆவியார் உமக்கு வெளிப்படுத்துவார். அந்த இறைவசனத்தை நான் சொன்னேன். அப்படியே சரிங்க ஃபாதர் பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொன்னேன், எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு. அப்புறம் கடைசி அவர் போகும் பொழுது, ஃபாதர் இந்த தவக்காலத்துல ஒவ்வொரு வருஷமும் குருக்கள் வந்து தியானத்தின் போது இதை பத்தி தான் பேசுறாங்க. எதை பத்தி? பாவத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா இந்த முறை ஃபாதர் நீங்க அதை பத்தி பேசாதீங்க, வேற எதனா பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. அரே, நான் சொன்னேன், தவக்காலத்தினுடைய மைய கருத்து பாவத்தை பத்தி தான் பேசணும், அங்கதான் மனமாற்றம் இருக்கிறது அப்படின்னு. அப்படி நான் சொன்னேன், ஐயா அப்பா, நான் அனுதினம் எதை செய்கின்றனோ அதைத்தான் என்னால பேச முடியும் இல்லையா அப்படின்னு அவர் வாயை மூடிட்டார். சோ ஆகையால் பாருங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சில பேர் கேட்கிறாங்க, என்ன ஃபாதர் தவக்காலம் வந்தாமே எப்பொழுது நீங்க பாவத்தை பத்தியே பேசினுக்கிறீங்க? ஆமா, அதுதான் நேரம், அதுதான் அருளின் நேரம். அப்ப தவக்காலம் அருளின் காலம் என்கின்றார்கள், மன்னிப்பின் காலம் என்கின்றார்கள், அன்பின் காலம் என்கின்றார்கள், மனமாற்றத்தின் காலம் என்கின்றார்கள். அப்ப தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் என்றால் எதிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும்? பாவ வாழ்க்கையிலிருந்து தான் மனமாற்றம் பெற வேண்டும். அப்ப தவக்காலம் வந்து அன்பின் காலம் என்றால் என்ன? அப்ப ஆண்டுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமது பழைய பாவ நிலையிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும். தவக்கால மனமாற்றத்தின் காலம் என்றால் நாம் எதிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும்? பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும். நம்மில் யாராவது சொல்லவே கூடாது, நான் கிறிஸ்துவல் ஆகையால் நான் தகாத உறவுகளில் பல வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. நான் பல வருடங்களாக என் கணவரை ஏமாத்திட்டு நான் தகாத உறவுகளில் வாழ்ந்திருக்கிற எந்த ஒரு மனைவியும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. கணவன்மாருக்கு, நான் பல வருடங்களாக என் மனைவிக்கு துரோகம் செய்துட்டு இப்படியெல்லாம் தாறுமாறா வாழ்ந்து வருகின்றேன், ஆண்டவர் என்ன செய்து விட்டார் என்று கேட்காதீர்கள். அதுதான் அத்திமரத்தின் உவமை என புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நம்மை பார்த்து, இந்த வருடம் போகட்டும், இந்த வருடம் பார்க்கலாம், இந்த வருடம் பார்க்கலாம் என்று அவருடைய இரக்கத்தின் வாயிலாக நம் ஒவ்வொருவருக்காக மனம் திரும்பலுக்காக ஒவ்வொரு வருடமும் இன்னும் மற்றொரு வருடம் என்று ஒவ்வொரு ஆண்டவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வருஷமும் தவக்காலத்தை நாம் தியானிக்கின்றோம், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்றோம், ஒவ்வொரு வருடமும் ஆண்டுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால், அப்ப இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இந்த வருடத்தில் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிற நம்மிடத்தில். கொரோனா காலத்தில் பாருங்க, அநேக சகோதர சகோதரிகள் மரித்து போய் விட்டார்கள். ஆயினும் ஆண்டுடைய பராமரிப்பினால் இன்னும் ஆண்டுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் ஏதாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இன்றைய வழிபாட்டின் மொத்தம் 5 பாயிண்ட் தான், சிம்பிளான பாயிண்ட் தான். 1 இறைவசனத்தின்படி, 1 பாவத்தை பற்றி. பாவத்தினால் விண்ணக தந்தை என்ன செஞ்சாரு? பாவத்தின் நிமித்தம் வார்த்தை மனிதரா வருகின்றார். வார்த்தை, முதலாவது பாவம், 2வது இறை வார்த்தை, 3வது இறை வார்த்தை நமக்காக. இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்தினால் அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் சிலுவை மரம். 3வது சிலுவை மரம். 4வது சிலுவையில் ஆண்டவர் சுமந்ததில் என்ன செய்யப்பட்டது? ரத்தம் சிந்தப்பட்டன. 5வது விண்ணக வாழ்வுதான் இன்றைய வழிபாட்டுடைய முக்கிய கருத்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிம்பிளா போயிடும். நான் டெல்லியில் குருவாவதற்கு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் படித்தேன். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு குருப்பட்டெல்லாம் முடிந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ 2 வருஷம் டெல்லி யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பதற்காக 2 வருஷம் இருந்தேன். அப்பொழுது டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு 2 வருஷம் ஏற்பட்டது. அப்போ எனக்கு திருநிலைப்படுத்து குருப்பட்டம் கொடுத்த ஆயர், செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர்,
மேதகு நீதிநாதன் ஆயர் அவர்கள். ஆயர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு டெல்லி செட்டப் ஆகலை, எனக்கு கிளைமேட் செட் ஆகலை, என்னை தமிழ்நாட்டில் சேர்த்துருங்க, திருச்சியில் என்னை சேர்த்துருங்க அப்படின்னு. ஆயர்கள் அப்படியாப்பா, சரிப்பா அது கொஞ்சம் டைம் எடுக்குமாப்பா அப்படின்னாங்க. ஆண்டவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் தமிழ்நாட்டுக்கே வந்துடுறேன், எனக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் நமது மறை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பங்குல என்னை வந்து உதவிக்காக அனுப்பி விடுங்க ஆண்டவர் என்ன. அப்புறம் ஆண்டவர் யோசித்து சொன்னாங்க, சரி இந்த பங்குக்கு போறியா, அங்கே ஒரு உதவி சாமியார் தேவைப்படுதுனாங்க. சரி ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன பங்கில் வந்து சின்ன சாமியாரா இருந்தேன். அந்த ஃபாதர் வந்து வக்கீல் ஃபாதர், அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர்கிட்ட நம்பர் வாங்கி. அக்கா என்ன சொல்றாங்க, ஃபாதர் இன்று எனது கணவரை மருத்துவமனைக்கு நான் அழைத்து செல்ல போகிறேன், அவருக்கு உடல் நில குறைவால் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்கம்மா நீங்க வாங்கம்மா அப்படின்னு கார்ல அண்ணனை கொண்டு வந்தார்கள். நான் சின்ன ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். அதன் பிறகு ஒரு வாரம் பிறகு மீண்டும் அதே நம்பரிலிருந்து மீண்டும் போன் கால் வருகிறது. மீண்டும் அக்கா குரல், ஃபாதர் நீங்க சின்ன ஃபாதரா? ஆமா அக்கா நான் தான் பேசுறேன். ஃபாதர் மீண்டும் இப்ப அண்ணன் வந்து ஒரு வாரமா மாத்திரை எல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கிறாரு, மீண்டும் அவரை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னா. சரி கொண்டு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவரை ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இப்ப அக்கா கிட்ட கேட்கிறேன் ரகசியமா, அக்கா என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க, அடிக்கடி மருத்துவமனை கொண்டு போறீங்க வரீங்க, என்ன பிரச்சனை, டாக்டர் என்ன சொல்றாங்க? ஒரு ஆதங்கம் தானே, ஆதங்கத்தோடு கேட்டேன். இப்ப அக்கா என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஒண்ணும் இல்லை, தினந்தோறும் எனது கணவர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வயது ஏறக்குறைய 45க்கு மேலதான். அப்படின்னா நான் அந்த பங்குக்கு போயிட்டு ஒரு மாதம் கூட ஆகல, அந்த ஒரு மாதம் கூட ஆகல, மேபி ஒரு மாதம், ஐ எம் வெரி கிளியர், ஒன் மந்த் கூட ஆகல. அதனால அதிகமா எனக்கு அந்த பங்குல யாருமே தெரியாது. அந்த அக்கா சொல்றாங்க, ஃபாதர் ஒண்ணுமில்லை ஃபாதர், தினந்தோறும் வேலைக்கு சென்று வரும்பொழுது என் கணவர் ரோட்டுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. என்ன கடை? கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று இருக்குது, அங்க போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தினமும் வருவாரு. இதனால சில நேரத்துல அந்த மருந்து சாப்பிட்டாருன்னா சாப்பிடறதில்ல, அவரு இங்க போவாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கங்க பேசிட்டு வந்துருவாரு, சரியா சாப்பிட முடியறதில்ல. இதனால் அவருடைய பெருங்குடலும் சிறு குடல்களும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி இணைத்து கொண்டன. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு ஹார்டான பொருள் சாப்பிடும் பொழுது டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு லிக்யூடான பொருள் சாப்பிட்டால் அது வந்து அவருக்கு சளி பிடிச்சிக்குது. ஸோ இதனால வந்து சாப்பிடாம இந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உச்ச கட்டத்துல வந்துட்டாரு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் எதுவுமே பேச முடியல, சரின்னு சொல்லிட்டு சரி அழைத்து செல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். மீண்டும் ஒரு வாரத்திற்கு பிறகு, உண்மை சம்பவம், மீண்டும் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் அதே நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வருகிறது. இப்ப நான் என்ன சொல்றேன், அலோன்னு சொன்னேன், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு. இப்ப குரல் அந்த பக்கம் என்ன வருது, நான் அக்கா பேசல அண்ணன் பேசுறேன் அப்படின்னாரு. ஆஹா, முதல் முறையா அண்ணன் குரல் கேட்கிறேனே, சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க, ஃபாதர் நீங்க லூக்கா ஃபாதர் தானே? ஆமாண்ணே. ஒன்றும் இல்லை ஃபாதர், வருகின்ற சனிக்கிழமை இல்லையா, சனிக்கிழமை ஒரு 4 மணிக்கு உங்களை நான் பார்க்க வரலான்னு இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னா. வாங்கினா மறுநாள் சனிக்கிழமை 6:30க்கு மாதா போஸ்ட் இருக்கிறது, சண்டே போஸ்ட நான் தான் வைக்கிறேன், ஃபாதர் பெரிய ஃபாதர் இல்லை, வாங்க நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. ஃபாதர் நீ எங்கேயும் போயிடாதுங்க, அங்கேயே இருங்க, நான் வருவேன், கண்டிப்பா உங்களை நான் உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு, உங்களை பார்க்கணும் அப்படின்னா. சரி வாங்கண்ணா அப்படின்னு. நான் அதன் பிறகு மறந்தே போயிட்டேன் இருக்கிற ஷெட்யூல்ட. அதன் பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 3ஆம் முறையாக மீண்டும் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்க நைட்டு 11:15 ஒரு 11:30 இருக்கும், மருத்துவமனையில் அண்ணன் இறந்து போய் விடுகின்றார். அது வந்து வெள்ளிக்கிழமை தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் முழுவதும் அங்கே உடல் பாடி வந்து அங்கே மருத்துவமனையில் இருந்து சனிக்கிழமை 10 மணிக்கு வீட்டுக்கு பாடி கொண்டு வராங்க. நானும் கேட்டகிஸ்ட் என்ன சொல்றேன், கேட்டகிஸ்ட் காலையில மெசேஜ் கொடுத்துட்டாங்க, ஒரு 11 மணிக்கு நானும் கேட்டகிஸ்ட் என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு பாடி பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டோம். இது எனக்கு உணரவே இல்லை, நான் எப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா தான் யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் சொல்றாங்க, ஃபாதர் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க ஃபாதர், வரவங்களாம் வந்துட்டாங்க, மாலை 4 மணிக்கு
ஃபியூனரல் மாஸ் வச்சிடலாம், அடக்க போஸ் வைக்கலாம் ஃபாதர், சிம்பிளா அப்படின்னு. சரி வாங்க அப்படின்றேன். கரெக்டா அண்ணன் சொன்னது போல எப்போ என்னை பார்க்க வரேன்னு சொன்னார். கோயிலுக்கு எப்போ வரேன்னாரு? மாலை சனிக்கிழமை. ஏன்னா 6:30க்கு பூசை இருக்குது. அதே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால அண்ணே 6:30க்கு பூசை இருக்குது, முன்னாடி வந்து பாருங்க அப்படி. இல்ல ஃபாதர், கரெக்டா 4 மணிக்கு நான் வந்துடுவேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாரு. தான் சொன்னது போல அவருடைய உடல் இறுதி பூசைக்காக, ஃபியூனரல் மாசுக்காக சனிக்கிழமை கரெக்டா 4 மணிக்கு அவருடைய உடல் ஆலயத்திற்கு வருகின்றன. அதன் பிறகுதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். பூசலாம் முடிச்சுட்டு போயிட்டு அதன் பிறகுதான் யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி என்றால் என்ன? உரோமையர் 6:23 வசனத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாருக்கும் அது உண்மை, அது எல்லாருக்கும் வந்தே தீரும். அது சில ஃபாதர் நான் சின்ன பாவம் தான் நான் செஞ்சிட்டேன், ஐயோ இல்ல ஃபாதர் நான் பெரிய அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய முன்னிலையில் பாவம் பாவம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? மத்தேயு 4:17, மார்க் 1:15, மத்தேயு 4:17, மனம் மாறுங்கள், மனம் மாறி விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இதுதான் தவக்காலத்தினுடைய மைய கருத்து. யோவேல் 2:14, உமது பாவத்திற்காக உமது ஆடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், மாறாக உமது இதயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உமது இதயங்களை கிழித்துக் கொள்ளு என்று வசனம் சொல்லுகிறது. இதனால்தான் பாவம். அப்ப பாவம் நம்ம என்ன செய்கிறது? முதல் யோவான் 3:4-5 வசனத்தின்படி பாவம் செய்யும் யாவரும், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், கட்டளைகளை மீறுகின்றனர். கட்டளைகளை மீறுவதோ, ஆண்டுடைய சட்டங்களை மீறுவதோ, ஆண்டுடைய ஒழுங்குமுறைகளை மீறுவதோ பாவமாகும். ஆகையால் பாவங்களை நீக்கவே கிறிஸ்து என்னும் மீட்பர் தோன்றினார். மக்களிடையே இருந்த பாவங்களை மீட்கவே கிறிஸ்து என்னும் மீட்பர் தோன்றினார். காரணம் ஒன்று மட்டும், அவரிடம் பாவம் இல்லை. வசனம் முதல் யோவான் 3:4-5. முதல் யோவான் 3:6 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யும் எவரும் ஒருபொழுதும் கடவுளை கண்டதே இல்லை. யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் கடவுளை கண்டதே இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆனால் பாவம் செய்யும் எவரும் யாரை சார்ந்தவர்கள்? அழகையை சார்ந்தவர்கள். அது நீயா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானும் இருந்தாலும் சரி. பாவம் செய்யும் ஒவ்வொருவரும் சாத்தானை சார்ந்தவர்கள். பாவம் செய்யும் ஒவ்வொருவரும் அழகையை சார்ந்தவர்கள். அதுதான் ஆண்டவர் அந்த யூத சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆண்டவர் பார்த்த யூத சமுதாயத்தை, நீங்கள் எல்லாம் உங்களது மோசே எங்களுடைய தந்தை என்று சொல்கிறீர்கள், மோசேயுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்றீர்கள், அபிரகாம் எங்கள் தந்தை என்கின்றீர்கள், ஆனால் அபிரகாம் அவருடைய வழி மரபினர் என்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் சட்டத்தை ஒருபொழுது நீங்கள் கடைபிடித்ததில்லை, ஆனால் நீங்கள் விரும்பியவாறே செய்கின்றீர்கள். அப்படி என்றால் அழகைதான் உங்கள் தந்தை என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். எபிரேயர் 4:15 எல்லா வகையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டார், எனினும் அவரிடம் என்ன இல்லை? பாவம் இல்லை. எனினும் அவர் பாவம் செய்யாதவர். 2 கொரிந்தியர் 5:21 வசனம், பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை, பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவை கடவுள் விண்ணக தந்தை நமக்காக பாவ நிலையை ஏற்க செய்தார். உரோமையர் 4:25, நம் குற்றங்களுக்காக, நமது ஆணவங்களுக்காக, நமது பாவங்களுக்காக சாகுமாறு, யாரு சாகுமாறு? கிறிஸ்து இயேசு சாகுமாறு கடவுள் இயேசுவை சிலுவை மரத்திற்கு ஒப்புவித்தார். உரோமையர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருந்த பொழுது, நாம் எப்பொழுது பாவிகளா இருந்தோமோ அப்பொழுது கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1:5, இயேசு கிறிஸ்துனுடைய சாவின் வாயிலாக, அவருடைய இறப்பின் வாயிலாக, அவருடைய பாடுகளின் வழியாக நம் பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். இவ்வாறு எபேசியர் 1:7 சொல்லுகிறது. எபேசியர் 1:7, இவ்வாறு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப
நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் நமது குற்றங்களிலிருந்தும் நமது பாவங்களிலிருந்தும் நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ரோமையர் 5:12 சொல்லுகிறது, ஒரே ஒரு மனிதன் வழியாய் இந்த உலகிற்கு பாவம் நுழைந்தது. யார் அவரு? அவர்தான் ஆதாம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால், ஆண்டவருடைய நியமங்களுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஆதாம் கீழ்ப்படியாமையினால் இந்த உலகிற்கு பாவம் வந்தன. பாவத்து நிமித்தம் சாபம் வந்தன. அவ்வாறே அந்த மனிதன் வழியாய் சாபம் வந்தன. எல்லா மனிதரும் பாவம் செய்ததனால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ரோமையர் 5:19, ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமலால் பலர் பாவிகளாய் ஆனோம். இவ்வாறு பாவத்தின் வழியாய் சாவு நமது வாழ்க்கையில் ஆட்சி செலுத்தியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் புரோவர்பு, நீதிமொழிகள் 21:2 சொல்லுகிறது, மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருப்பவை என்னது? நம் உள்ளத்தில் இருப்பவை நமது மறைவான பாவங்களை, இடன் அஜந்தான் சொல்லுவாங்க. மனிதருடைய நடத்தையெல்லாம் ஆண்டவர் பார்வையில் குற்றமற்றதாய் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நமது உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாவம் செய்தனால் என்ன நிகழ்கிறது? பாவம் பாவம் செய்வதனால் அதனால் விளைகின்ற விளைவுகள், அதனால் நாம் இழக்கின்ற அபிஷேகங்கள் என்னவென்றால் பாருங்க, ரோமையர் 6:12 சொல்லுகிறது, ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்தி விடாதீர்கள். அப்படி என்றால் நம்மை சாகடிக்கின்ற பாவங்கள், சாவுக்குரிய பாவங்களை செய்யாதீங்க. அப்படி என்றால் உடல் இச்சைகளை தூண்டும் பாவங்களை நீங்கள் அதை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ரோமையர் 6:12 சொல்லுகிறது. ரோமையர் 6:16 ஆண்டவர் சொல்கின்றார், எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறார்? நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால், நீங்கள் உங்களை பாவத்திற்கு அடிமையாக்கினால் நீங்கள் சாவீர்கள். பாருங்க, நம்மை நாமே பாவத்திற்கு அடிமையாக்கினால் நிச்சயமா நமக்கு சாவு உண்டு. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கின்றவர் யாரை சார்ந்தவர்? அலகையை சார்ந்தவர்கள். யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் அலகை சார்ந்தவர்கள். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, பாவங்களை மீட்கவே கிறிஸ்து தோன்றினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனினும் அவரிடம் பாவமில்லை என்று முதலே பார்த்தோம். மேலும் நீதிமொழிகள் 5:22 வாசிக்கின்றோம், பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வார்கள். யாரு? பொல்லார்கள். தொடக்க நூல் 4:7 வாசிக்கின்றோம், தொடக்க நூல் 4:5, தொடக்க நூல் 4:6, தொடக்க நூல் 4:7. காயின் பலி செலுத்த வரும்பொழுது ஆண்டவர் காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளாததனால், ஆபேலுடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டதால் காயன் என்ன செய்யறான்? கடும் சினமுற்றான். யார் மீது? ஆபேல் மீது. ஆண்டவர் காயனிடம், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன் என்று காயனிடம் ஆண்டவர் கேட்கிறார். மீண்டும் ஆண்டவர் சொல்கின்றார், காயன், உனது வாழ்க்கையில் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். அப்படி என்றால் என்ன? நீ நல்லது செய்தால் வாழ்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால், உன் வாழ்க்கையில் நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ என்ன செய்யணும்? நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று காயனுக்கு சொல்லுகின்றார். அப்போ வாயிலில் என்பது இந்த நாவு மட்டுமல்ல, இன்னொரு வீட்டு வாசப்படி ஒரு வாயில்னு சொல்லுவாங்க,
நமது நாவும் இது ஒரு வாய் தான். இதை நாம் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 22வது வாசிக்கணும். 15:22 யோவானர் செய்தி. நான் அவர்களிடம் பேசி இராவிட்டால் அவர்களுக்கு பாவத்தை பற்றி தெரியாது. இப்பொழுது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. பாருங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவ சங்கீதத்துல நான் யாரும் இட் இஸ் நாட் ஐ எம் நாட் பிரேக்கிங் எ கன்ஃபெஷனல் சீல். பாவத்தினுடைய இதை நான் உடைக்கல, பொதுவா ஜென்ரலா சொல்றேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நான் இந்த பாவத்தை செய்யவே இல்லை ஃபாதர், என் கணவர் தான் ஃபாதர் இந்த பாவத்தை செஞ்சாரு. சில அக்காமார் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நான் எந்த பாவத்துக்கு ஆளாக ஃபாதர், என் மாமியார் தான் ஃபாதர் இப்படி செஞ்சாங்க, அதனால தான் நான் அவங்கள திட்டேன், அவங்க தான் ஃபாதர் தூண்டி விட்டாங்க. அப்படின்னு நம்முடைய பாவத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், சாக்கு போக்கு சொல்றோமா இல்லையா? நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் வெரி குட் பீப்புள், நீங்களாம் நல்ல மக்கள், நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா சில பேர் இருக்கிறாங்க தன்னுடைய பாவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்படி என்பது என்னது, அப்படி கன்ஃபெஷன் பாவ சங்கத்தில் அப்படி இருக்கக்கூடாது. உன் பாவத்தை அப்படின்னா மறைக்க கூடாது. ஆதாமை போல பாவங்களை ஏவாள் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, அவ தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அதனால உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல இயலாது. மேலும் உரோமையர் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சாவுக்குரியவர்கள் யாருன்னு கேட்டோம்னா சொல் தவறுபவர்கள், நடத்தை கெட்டவர்கள், சொல் தவறுபவர்கள், மதி கெட்டவர்கள், பாசமற்றவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இடித்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுபவர்கள், தீய வழிகளை கடைபிடிப்பவர்கள், குறிப்பாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவங்களாம் என்ன செய்வாங்க, விண்ணக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெறிக்கேடுகளும், பொல்லாங்கு, பேராசை, தீமை ஆகியவை நிறைந்தவர்களாவார்கள். அவர்களிடம் பொறாமை, கொலை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை, இதை புறங்கூறுபவர்கள், இவை யாவும் கடைபிடிப்பவர்கள் விண்ணக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக போதை அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, தகாத உறவுகளில் வாழ்கின்றவர்கள், விபச்சாரம், பரந்தமை ஈடுபடுவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு பொழுதும் விண்ணக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லுகிறது, ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒரு பொழுதும் விண்ணக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. 21:27 வெளிப்படுத்து விசேஷம் 21:27. தீட்டுப்பட்ட எந்த ஒரு ஆன்மாவும் விண்ணக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:31 சொல்லுகிறது, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். இவை யாவும் என்ன செய்யுமா, ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்களை ஏற்படுத்தக்கூடியவை. ஆகையால் இவையெல்லாம் அழகனுடைய சூழ்ச்சிகள், அழகனுடைய தந்திரங்கள். இவை யாவையும் நீங்க என்ன செய்யணும், தூக்கி எறிந்து விடுங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இடது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான், இவ்வளவுதான் இந்த இறைவசனத்தின்படி பாவம் என்றால் என்ன, அத்தனையும் பாவத்தை பத்தி நம்ம லிஸ்ட் போட்டோம். அப்ப பாவம் நம்ம என்ன செய்கிறது, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த அபிஷேக உறவு முறிக்கின்றது. இதுதான் அழகனுடைய நேற்று தினத்தில் பார்த்தோம். 2 வார்த்தைகள், ஒன்று ஆண்டுடைய வார்த்தை, இன்னொன்று அழகனுடைய வார்த்தை. ஏவாளுக்கு யாருடைய வார்த்தை மிக கவர்ச்சியா இருந்தது, அழகனுடைய வார்த்தை கவர்ச்சியா இருந்தது. அதனால் ஏவாள் என்ன செஞ்சாங்க, அழகு என்னென்ன செய்ய சொன்னதோ அத்தனையும் ஏவாள் செஞ்சாள். இதனால பாவம் மனித குலத்தில் வந்தன. சோ ஆகையால் யாரெல்லாம் பாவம், ஒருவருக்கு நல்லது, யாக்கோபு 4:17 வசனத்தின்படி ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அதுவே அதுக்கு பாவமாகும். யாக்கோபு 4:17. ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் செய்யாவிட்டால் அதுதான் பாவம். நம்ம குடும்ப வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கின்றோம். கணவனுக்கு என்ன தேவை,
மனைவியாருக்கு என்ன தேவை, மாமியாருக்கு என்ன தேவை, மருமகளுக்குரிய கடமைகள் என்ன, மாமியார்களுக்குரிய கடமை என்ன, பிள்ளைகளுக்குரிய கடமை என்ன என்பது நன்றாக தெரியும். சோ இதிலிருந்து நாம் தவறும் பொழுதுதான் என்னவா நிகழ்கிறது, நாம் அழகனுடைய சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அழகனுடைய தந்திரங்களுக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். இதனால ஆண்டுடைய கட்டளைகளை மீறுவதனால், ஆண்டுடைய சட்டங்களை மீறுவதனால் நாம் பாவத்திற்கு ஆளாகின்றோம். சமீப காலத்தில் மான்ஃபோர்ட் அக்ரகாரத்தில் இருக்க மான்ஃபோர்ட் பிரதர் ஒருத்தர், வயதான பிரதர், ஒரு சாட்சி வாழ்க்கை சொல்கின்றார். அவர் என்ன பகிர்கின்றார் என்றால், அவர்களுக்கு மான்ஃபோர்ட் பிரதர்ஸ்களுக்கு மாதம் மாதம் சேலம் மத்திய சிறைச்சாலை சென்று பிரிசன் மினிஸ்ட்ரி வந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். பிரதர்ஸ்ங்க அங்கீகாரம் பெற்றுதான் அவங்க அந்த சிறையில் இருக்கின்ற கைதிகளை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார்கள். அவங்க என்ன பேசுறாங்க என்பதை கேட்டுட்டு வராங்க. பிரதர் ஷேர் பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் மனிதர், ஒரு இளைஞன், 40 வயதுள்ள ஒரு இளைஞன் என்ன செய்கின்றான், கணவன் மனைவி உறவுகளில் மனைவிடத்தில் சண்டை போடுகின்றான். இதனால மனைவியார் என்ன செய்யறாங்க, தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். உண்மை சம்பவம். இவன் இந்த 40 வயதுள்ள இளைஞன் அனுதினமும் மது போதைக்கு அடிமையாகி சரியா வேலைக்கு செல்வதில்லை, அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறது, மனைவியார் கிட்ட குறை கூறுவது, சண்டை இழுப்பது, வம்பு இழுப்பது, இப்பேற்பட்ட இழுக்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பொழுது எந்த ஒரு மனைவர் வாழ முடியும்? 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் என்றால் அதுல 300 ரூபாய்க்கு நீ சாப்பிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்தா இந்த மனைவியார் மருந்து வாங்குவாங்களா, உணவு தயாரிப்பார்களா, மற்ற கடமைகளை செய்வார்களா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ இது கேட்கும் பொழுது கணவன் மனைவியை அடிப்பது, இதே அவனுக்கு வழக்கமா இருந்தது. இதனால் மனைவியார் அவர்கள் மனம் நொந்து மனம் வெம்பி என்ன செய்கிறார், தன் தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அவன் என்னைக்கு மனம் மாறுகின்றானோ, என்றைக்கு தனது குடி பழக்கத்திலிருந்து மனம் மாறுகின்றானோ, அன்றைக்கு தான் நான் அவனுடன் வாழ்வேன் என்று மனைவர் சென்று விடுகின்றார்கள். இதனால் இந்த 40 வயதுள்ள இளைஞன் பெற்றோரிடத்தில் சண்டை போடுறான். நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? என் மனைவி அவங்க வீட்டுக்கு போங்க, என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு என் மாமனார் மாமியார் கிட்ட பேசி என் மனைவியாரை கொண்டு வாங்க, பிள்ளைங்களுடைய படிப்பெல்லாம் கெடுகிறது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். பெற்றோர்கள் வயதானவர்கள் போறாங்க, போயிட்டு அவனை கூப்பிடுறான், மருமகளை அழைக்கிறாங்க, வரமாட்டிருக்கிறா. முதல்ல உங்க பையனை திருத்துங்க. இது உண்மை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் ஏராளமான குடும்பங்கள் அழிந்து கொண்டே போகின்றன. ஏராளமான குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏராளமான குடும்பத்தில் சண்டை சச்சரவு. காரணம், சில கணவன்மார் செய்கின்ற இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த குடும்பம் நரகமாக மாறுகின்றன. அதான் யாரையும் குறை கூறவில்லை, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மேலும் இந்த பெற்றோர்கள் அழைக்கும் பொழுது மருமகள் வரமாட்டிருக்கிறாங்க. முதல்ல உன் மகனை திருத்துங்க, அதன் பிறகு நான் வருகின்றோம் என்று மருமகள் சொல்லுகின்றார். இங்க மகன் கோபப்படுறான். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, என் மனைவியை பிரிந்து நான் வாழ்கின்றேன் என்று இவனுடைய ஆதங்கம் ஒரு புறம். இதனால் ஒரு நாள் என்ன செய்கின்றான், இவருடைய குடும்பம் எங்க இருக்கிறது, சிட்டில இல்ல, கிராமத்து பக்கத்துல, கிராமத்துல இருந்து வீடுலாம் ஒரு 100 குடும்பம் ஒரு கிராமத்துல இருக்குன்னா ஒரு கொஞ்சம் தூரம் அவருடைய வயலில் வந்து வீடு கட்டி கொட்டா போட்டு அங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்கின்றார், இந்த இளைஞன் நல்லா போதையில் என்ன செய்கின்றான், வருகின்றான். ஒரு பெரிய அருவாளை கொண்டு வந்து வீட்டுக்கு வரான். வரும்பொழுது வீட்டுக்கு முன்பாக ஒரு கொட்டா இருக்குது, ஆடு மாடு கட்டுகின்ற கொட்டா இருக்கிறது. அந்த கொட்டாயில அந்த அப்பா வந்து படுத்து நிற்கிறாரு. இவன் மாலை நேரத்தில் 4 மணி இருக்கும், சத்தம் போட்டுன்னு வரான். தந்தை வந்து வாடா போடான்னு சொல்லின்னு சத்தம் போட்டுன்னு பேர சொல்லி வரும்பொழுது அப்பா என்ன செய்யறாரு, தன் மகனுடைய கரங்களில் பெரிய அருவாள் இருப்பதை என்ன செய்ய பார்த்துட்டு கத்துக்கின்னு ஊரு பக்கம் ஓடி விடுகின்றார். அதன் பிறகு வீட்டில் யார் இருக்கிறது, வயதான அம்மா இருக்கிறாங்க. இப்ப அம்மா என்ன செய்யறாங்க, சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இவன் சத்தம் போட்டு வரது தெரியல. அப்பா வந்து தப்பிச்சு போயிட்டாரு. இவன் டைரக்டா நேரா உள்ள சென்று சமையல் கட்டில் அம்மா சமைச்சிருப்பதை பார்த்துட்டு சரமாரியாக வெட்டுகிறான் தாயானவளை. ரத்த வெள்ளத்தில் தாயானவள் படுத்திருக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான்,
டிவியை ஆன் பண்ணி, அதுக்குள்ளே அப்பா போயிட்டார். போயிட்டு ஒரு 10 பேர் கூட்டின்னு வரார் ஊரில். போயிட்டு இவன் டிவி ஆன் பண்ணிட்டு ஒரு தட்டில் சாதம் போட்டு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு டிவி பார்த்துருங்கிறான். தாயானவள் ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்கிறார். அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, சிறைச்சாலை கொண்டு போகின்றார்கள். 1 வருடம் 2 வருடம் ஆகிறது. மனம் மாற்றம் பெறுகின்றான். இப்பதான் அவனுடைய சுழநிலை வருகிறது. இப்ப குருக்களை பார்த்து, பிரதர்ஸ்களை பார்த்து, அருட்கண்ணீரை பார்த்து, ஃபாதர், சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 செகண்ட் தான், ஒரு 5 நிமிஷம் தான் நான் அமைதியா இருந்திருந்தேன்னா என் தாயானவள் நான் இழந்திருக்க மாட்டேன். எனக்கு கண்ணு தெரியல, நான் இருளில் இருந்தேன். இனிமேல் நான் எந்த ரூபம் எடுத்தால், எத்தனை பிறவி எடுத்தால் அப்பேற்பட்ட தாயானவளை நான் சந்திக்க முடியும்? இனி நான் எந்த பிறவி எடுத்தாலும் அப்பேற்பட்ட தாயான நான் பார்க்கவே முடியாத, நான் இனிமேல் எந்த பிறவி எடுத்தாலும் அப்பேற்பட்ட தாயானுடைய முகத்தை நான் பார்க்க முடியாத. இது உண்மை சம்பவம். நான் இனிமேல் எந்த பிறவி எடுத்தாலும் நான் இழந்து போன அந்த தாய் என்ன அவங்களோட பேச முடியுமா? அவரிடத்தில் ஒரு கரங்களில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியுமா? அவ முகத்தை பார்க்க முடியுமா? பினிஷ், அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அனுபவமிக்க சகோதர சகோதரிகளே. அந்த வாழ்வு என்பது உன்னதமானது. உன்னதமான வாழை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான வாழ்வு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வது பெருமிதம் அல்ல. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்பித்தவாறு நான் வாழ்கின்றேனா? உன் பெற்றோர்கள் மதித்து நடை என்று சொன்னார், அதை நான் செய்கின்றேனா? மற்றவர்களை மன்னி என்று மற்றவர்களை நான் மன்னிக்கின்றேனா? நீ மனமாறு என்று சொன்னார், நான் மனம் மாறுகின்றோமா? இப்ப நீ அழுது புலம்பி என்ன பயன்? காலம், அது ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 4:17, காலம் நிறைவேறி வந்து விட்டது. காலம் நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறு. நீ மோட்சம் போகணுமா? மனம் மாறு. அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எந்த ஒரு மனிதனுடைய ஆன்மானுடைய ஆன்மா அழிந்து போவதற்காக ஆண்டவர் விரும்புவதில்லை. மாறாக வாழ்வு பெற வேண்டும், மனம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் பாவம். பாவத்தினுடைய முதல் பாயிண்ட் சுருக்கமான தியானித்தோம். இரண்டாவது பாயிண்ட் என்னென்றால் பாவத்தின் நிமித்தம். இப்ப என்ன என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்தினால் மனித இனம் அழிந்து போய்விட்டன. ஆதாம் செய்த பாவத்தினால் மனித இனம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் மனித இனத்திற்கு பாவம் வந்தன, பாவத்தினால் சாபம் வந்தன. இந்த பாவத்தில் இருக்கின்ற இறந்து போன மனிதனை, பாவத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாவ இருளில் இருக்கின்ற ஒரு ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாவ இருளில் இருக்கின்ற ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாவமே இல்லாத மனிதன் மனிதனாக பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 1:14. யோவான் 1:14. வார்த்தையாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஞானமாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, விஷ்டமாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சோஃபியாவாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய வார்த்தையாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரிக்கின்றார். யோவான் 18:37. பிலாத்து கேட்கின்றார், நீ யூதர்களின் அரசனா? நீதான் யூதர்களை அரசால போகின்றாயா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கின்றார், நான் யூதர்களின் அரசன் என்று நீர் கூறுகின்றார். நான் யூத மக்களை வழிநடத்த போகின்ற அரசர் என்று நீர் சொல்லுகின்றீர். ஆனால் அப்படி அல்ல. உண்மை எடுத்துரைப்பது எனது பணி. யோவான் 18:37. உண்மை எடுத்துரைப்பது எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் இதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இறை வார்த்தை என்கின்ற ஒரு பாட்டு பாடலாமா? ஆண்டவர் மனிதர் ஆனார் இறை வார்த்தையின் அடிப்படையில். ஆவியானவர் என்ன கொடுக்கிறான் பாருங்க. இயேசுவே உந்தன் வார்த்தை. எஸ், கம் ஆன். வார்த்தை மனிதர் ஆனார். அப்படி என்றால் மத்தேயு 4:4, மனிதர்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மாறாக
கடவுளுடைய திருவாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வார்கள். வார்த்தை மனிதரானார். அப்ப பாவ இருளிலிருந்து நம்மை மீட்பதற்கு கிறிஸ்து எப்படி வருகின்றார்? இறைமகன் எப்படி வருகின்றார்? மனிதனாக பிறக்கின்றார். முதலில் பாவம், அந்த பாவ இருளில் இருக்கின்ற மனிதனை மீட்பதற்கு இறை வார்த்தை வெளிப்படுகின்றன. இறை வார்த்தை என்கின்ற கிறிஸ்து மனிதனாக அவதரிக்கின்றார். கமான். இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவே உந்தன் பார்வை எனக்கு விளக்கு. நீ 48 எசாயா புத்தகம் 48. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விடும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12. ஆண்டுடைய வார்த்தை எப்பேற்பட்டதா? ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளவை, ஆற்றல் வாழ்ந்தவை என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது ஆண்டுடைய இறை வார்த்தையினுடைய மேன்மை என்ன? முதலாவது இறை வார்த்தையினுடைய மேன்மை. யோவான் 17:17. ஆண்டுடைய வார்த்தை உண்மையானவை, அவை நம்பத்தக்கவை. அந்த ஆண்டுடைய வார்த்தை நம்பிக்கைக்குரியவை. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி, நாங்கள் அறிவிக்கும் இறை வார்த்தை அழிந்து போவதற்காக அல்ல, மாறாக நிலைவாழ்வு பெறுவதற்காகவே ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். 2 தெசலோனிக்கா 1 அதிகாரம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கா 1:8. நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை, இறை வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். எபிரேயர் 3:12. இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம், இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகி செல்லும். யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தை, இறை வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இறை வார்த்தையுடைய மேன்மை பற்றி ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது, இறை வார்த்தை எப்படி இருக்கிறதா? நம்முடைய ஆன்மாவை மீட்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இறை வார்த்தை ஆன்மாவை மீட்கின்றது. மத்தேயு நற்செய்தி 16:26. இதைத்தான் அப்புறம் இந்த பிரான்சிஸ் சவேரியார் ரொம்ப பிடிச்ச வசனம் அவருக்கு இதுதான். மத்தேயு 16:26. மனிதர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டு தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? பாருங்க, ஒரு மனிதர் இந்த உலகம், அதான் இறை வார்த்தை ஆன்மாவை மீட்கின்றது. இரண்டாவது, யோவான் 8:32. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அப்படி என்றால் இறை வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு பாவ நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்ட இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது உங்களை மீட்க வல்லமையுள்ளதா இருக்கின்ற என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இறைவார்த்தை ஆன்மாவை மீட்கின்றது. அடுத்தது, இறைவார்த்தை மீண்டும் நம்மை பிறக்க செய்கிறது. பாருங்க, இறைவார்த்தை வாசிப்பதனால், இறைவார்த்தை தியானிப்பதனால், இறைவசனத்தின்படி வாழ்வதனால் என்ன நிகழ்கிறது? இறைவார்த்தை மீண்டும் நம்மை பிறக்க செய்கிறது. யோவான் 3 அதிகாரம் 3வது வசனம். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது. அப்படி என்றால், நான் காலையில் சொன்னது போல நமது சேலம் மறைமாட்ட ஆயர் என்ன சொன்னாங்க? இறை வார்த்தையில் முழுக வேண்டும் அனுதினமும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், குடும்பத்தில் வாசிக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் இறை வசனத்தின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவார்த்தை மீண்டும் நம்மை ஆண்டவரில் பிறக்க செய்கிறது. யாக்கோபு 1:18, உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உண்மையை அறிவிக்கும் வார்த்தையை கொண்டு, இறை வார்த்தையை கொண்டு, வசனத்தின் இறை வார்த்தை வைத்து என்ன செய்யறாரா? நம்மை ஈன்றெடுக்க, மீண்டும் பிறக்க ஆண்டவர் விரும்பினார். 1 பேதுரு 1:23 வசனம், நீங்கள் அழியக்கூடிய வார்த்தையால் அல்ல, நீங்கள் அழிந்து போகின்ற வார்த்தையால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதும் அழிவில்லாத கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அப்ப இறை வார்த்தை மீண்டும் நம்மை புது பிறப்பு அளிக்கின்றது, புதிய மனிதனாக நம்மை பிறக்க செய்கிறது. இறை வார்த்தை மீண்டும் ஆண்டவரில் நம்மை பிறக்க செய்கிறது. அடுத்தது, இறை வார்த்தை வாசிப்பதனால், தியானிப்பதனால், அதன்படி வாழ்வதனால் இறை வார்த்தை நம்மை பரிசுத்தமா மாற்றுகின்றது. பாருங்க, பணம் கொடுத்து செல்வங்களை கொண்டு நம்ம பரிசுத்தமாக்க முடியாது. இறை வார்த்தை மாத்திரம்தான் நம்மை ஒரு புனித மனிதனாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகின்றது. 2 திமோத்தி 3:16, 2 திமோத்தி 3:16, இறை வார்த்தை அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் எழுதப்பட்டது, பெற்றுள்ளது. அவை கற்பிப்பது, இறைவார்த்தை நம்ம என்ன செய்கிறதா? நமக்கு கற்பிக்கின்றது. நீ தவறு செய்தால் என்ன செய்கிறது, இப்படிதான் வாழணும் என்று கற்பிக்கிறது. அதே நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது இறைவார்த்தை நம்மை கண்டிக்கின்றது. அது மாத்திரமல்ல, இறைவார்த்தை நம்ம என்ன செய்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற, நமது மறைவான உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும், அவை நல்லவையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், நம் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கின்றது. எது? இறை வார்த்தை. அப்படி என்றால் நேர்மையாக வாழ நமக்கு பயிற்சி அளிக்கின்றது என்று 2 திமோத்தி 3:16 நாம் வாசிக்கின்றோம். இறை வார்த்தை வாசிப்பதனால், அதன்படி வாழ்வதன், தியானிப்பதனால், அதன்படி வாழ்வதனால் என்ன செய்கிறது? இறை வார்த்தை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை காண செய்கிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், பணிகளிலும் வெற்றி காண வேண்டுமா? இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டுடைய வார்த்தை நம்ம வெற்றி அடைய செய்யும். ஜோஷுவா 1:8, இறை வார்த்தையை உன் முன்னிலிருந்து அகற்றாதே. இதான் ஆண்டவர் ஜோஷுவா சொல்றாரு. நீ வெற்றி பெற வேண்டுமா? இறை வார்த்தையை, ஜோஷுவா 1:8, ஆண்டுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை உன் முன்னிலிருந்து அகற்றாதே, இரவும் பகலும் அதை தியானம் செய். இதில் எழுதியுள்ள, பைபிளில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், அது மாத்திரமல்ல வெற்றி காண்பாய் என்று இறைவசனத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது, இறை வார்த்தை நமக்கு எப்படியா மாற வேண்டும்? உணவாக மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இறை வார்த்தை உணவாக வேண்டும். இதைத்தான் யோவான் 6:68 பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது, நிலை வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது, அதனால நாங்கள் யாரிடம் செல்வோம்? யோவான் 6:51, யோவான் 6:53, யோவான் 6:57, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்று சொன்னார் ஆண்டவர். அப்ப இறை வார்த்தை நமக்கு உணவாக மாற வேண்டும். அடுத்தது, இறை வார்த்தை நமக்கு மருந்தாக மாற வேண்டும். என்னவா மாற வேண்டும்? நமது நோய் நொடிகளுக்கு எல்லாம் அது என்னவா மாற வேண்டும்? உணவாக, மருந்தாக மாற வேண்டும். விடுதலை பயணம், எக்ஸடஸ் 15:26, ஆண்டுடைய சட்டதிட்டங்கள், ஆண்டுடைய கட்டளைகள், ஆண்டுடைய நியமங்கள் இவை யாவும் நீர் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். பாருங்க, மீண்டும் திருப்பாடல் 107:20, தம் வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை குணப்படுத்தினார். தம் வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் என்ன செஞ்சாரா? நம்மை குணப்படுத்தினார்.
மேலும் இறைவார்த்தை நமக்கு பாதுகாப்ப அரணாக மாற வேண்டும். இறைவார்த்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்மில் இருக்கின்ற நோய் நொடிகள், பேய் பிசாசுகள் என்ன செய்யுமா? அகன்று போகும். ஆனா அலையினுடைய சூழ்ச்சிகள் நிறைய வரும். இறைவார்த்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது அலையினுடைய சூழ்ச்சிகள் நிறைய வரும். ஆனால் இறைவார்த்தையை நாம் கடைபிடிக்கும் நல்ல பற்றி கொள்ளும் பொழுது அது நம்மை பாதுகாக்கும். எபேசியர் 6:17 எபேசியர் 6:17 வாசிக்கின்றோம். இறைவார்த்தையை தூயாவி அருளும் போர்வையாக அணிந்து கொள்ளுங்கள். இறைவார்த்தை நமக்கு என்ன எப்படியா மாற வேண்டுமா? போர்வையா இருக்கணும். அது அப்படி என்றால் அது நம்மை பாதுகாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாக இறைவார்த்தைக்கு சாவு இருக்குதா? இறைவார்த்தைக்கு அழிவு உண்டா? இல்லவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 24 அதிகாரம் 35 24 35 விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்றுமே ஒழியாது. இதுதான் முதலாவது பாவத்தை பத்தி பேசணும். இரண்டாவது இறை வார்த்தை. பாவத்தை நிமித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையா வருகின்றார். வார்த்தை வரும்பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தி, எப்படியெல்லாம் அவருடைய நிலைமைகளை, சிறப்பம்சங்களை பார்த்தோம். அடுத்ததாக 2 பாயிண்ட் முடிச்சிடலாம். அடுத்தது ஏன் சிலுவை? மூன்றாவது சிலுவை பாயிண்ட். பாவம், இறைவார்த்தை, சிலுவை. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யூத சமுதாயம் சிலுவை தண்டனை கொடுத்தன என்றால் 8 பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? மத்தேயு 22:32 நானே அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொன்னாரு. அப்ப அப்படி என்றால் நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று ஆண்டவர் தன்னை இறைமகன் என்று உறவு கொண்டாடுகின்றான். இதுதான் முதல் குற்றச்சாட்டு இந்த யூத சமுதாயம் பிலாத்தின் முன் வைக்கின்றார்கள். அடுத்தது யோவான் 2 அதிகாரம் 19 இரண்டாவது குற்றச்சாட்டு, இந்த தேவாலயத்தை இடித்து, எருசலேம் தேவாலயத்தை இடித்து விடுங்கள், இதை நான் 3 நாளில் கட்டி எழுப்பி விடுவேன் என்று முன்மொழிகிறான் என்று இரண்டாம் குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு 43 வருடங்கள் ஆயின. ஆனால் இவற்றை 3 நாளில் நான் இடித்து கட்டி எழுப்பிவிடு என்று சொல்கிறேன் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மூன்றாவது யோவான் 6:51 நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நமது முன்னோர்கள் பாலைவனத்தில் மன்னாவை உண்டது போல, மன்னாவை உண்டதனால் அவர் மாண்டு போனார்கள். ஆனால் இவன் கூறுகிறான், நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரு உணவு என்று மன்னாவுக்கு இணையாக தன்னை பேசிக்கொள்ள என்று மூன்றாவது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நான்காவது குற்றச்சாட்டு யோவான் 8:12 படி நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார். அப்ப இந்த உலகம் முழுவதும் இருள் இருக்கிறது. இந்த இருளில் இருக்கின்ற உலகிற்கு வழி காண்பிக்க, ஒளி காண்பிக்க வந்தேன், ஆகையால் நானே உலகின் ஒளி என்று குற்றத்தை முன்வழிக்கின்றார்கள். ஐந்தாவதாக மத்தேயு 22:21 சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது, சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று மக்களை தூண்டி விடுகின்றான், மக்களை கிளர்ச்சி செய்கின்றான் என்று ஐந்தாவது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆறாவது குற்றச்சாட்டு மத்தேயு 18:37 தம்மை தானே யூதர்களின் அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். அடுத்த பிலாத்துக்கு அதுக்கு அடுத்தது யார் அரசனா? நான் தான் யூதர்களின் அரசன் என்று தன்னை முன்மொழிகிறேன் என்று ஆறாவது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஏழாவது குற்றச்சாட்டு யோவான் 3:16 தான் தான் இறைமகன் என்று உறவு கொண்டாடுகின்றான், மீட்பர் என்று உறவு என்று சொல்கிறான் என்று ஏழாவது குற்றச்சாட்டு. எட்டாவது குற்றச்சாட்டு ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை என்ன செய்யறாங்க? ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவன் செய்து வருகின்றான், சட்டத்தை மீறுகிறான், அப்படி என்றால் இவன் பாவப்பட்டவன் என்று 8 குற்றச்சாட்டுகள் வைக்கின்றார்கள். இதனால்தான் இந்த யூத சமுதாயம் சிலுவை தண்டனை ஆண்டவருக்கு முன்மொழிகின்றார்கள். அல்லேலூயா, Hallelujah. praise the Lord, Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. praise the Lord. Praise the Lord. எந்திரிங்க, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டீங்க, டயர்டா இருக்குதா? பரவாயில்ல. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். சிலுவை பற்றிதான்
எதற்காக இந்த யூத சமுதாயம் ஆண்டவருக்கு சிலுவை தண்டனை கொடுத்தது என்பதை நாம் அந்த 9-8 பாயிண்ட்களை நாம் வாசித்தோம். பவுலடியார் கூறுகிறார், கலாத்தியர் 6:14, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேற எதை பற்றியும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் அதில்தான் என் மீட்பு உண்டு என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். முதல் கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று பவுலடியார் கூறுகின்றார். கொலோசியர் 2:14, நமக்கெதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். எப்படி அழித்து விட்டார்? அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பேதுரு 3:18, நீதி உள்ள கிறிஸ்து, நீதி உள்ள அவர் நீதியற்ற நமக்காக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பேதுரு 2:24, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார். ஆகவே இணைச்சட்டம் 21:22 மற்றும் 23, சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன், நல்லா கவனிங்க, சிலுவையினுடைய மேன்மை சிலுவை மரத்தினால் ஏற்படுகின்ற அவமானம் இறை வார்த்தை. இணைச்சட்டம் 21:22-23, சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்க வேண்டும். சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்தில் தொங்கவிடு. இவ்வாறு யாரெல்லாம் மரத்தில் தொங்கவிடப்பட்டானோ அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். பாருங்க, கலாத்தியர் 3:13, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சிலுவை என்பது எதிர்நோக்கின் சின்னம் என்பார்கள். இந்த ஜூபிலி வருடத்தில், ஜூபிலி ஆண்டில் சிலுவையின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவையினுடைய மேன்மை தியானிக்கும் பொழுது, சிலுவை என்பது என்னது? எதிர்நோக்கின் சின்னமாக இருக்கிறது. அப்ப சிலுவை என்பது நமக்கு, நம்பிக்கையாளருக்கு வாழ்வுக்குரிய வாழ்வுக்குரிய அடையாளமாய் இருக்கின்றது, எதிர்நோக்கின் ஒரு அடையாளமாய் இருக்கின்றது சிலுவை என்பது. இதைத்தான் யோவான் 3:14, எவ்வாறு அன்று பாலைநிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல, பாலைநிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல இன்று மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த யூத சமுதாயத்தில் இஸ்ராயேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்த பிறகு ஏறக்குறைய பல வருடங்கள் பாலைவனத்தில் கடந்து செல்லும் பொழுது, அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி செல்லும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் நடைப்பயணமாக சென்றார்கள். அப்பொழுது ஏராளமான மக்கள் கொல்லிவலம் பாம்பு கடித்து நோய்வாய்ப்பட்டு வியாதியினால் இருக்கும் பொழுது மருத்துவர் இல்லை என்று புலம்பினார்கள். அப்ப மோசே என்ன செய்கிறார்? அந்த பாலைவனத்தில் ஒரு வெண்கல பாம்பை உருவாக்கி வைக்கின்றார். அந்த யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த வெண்கல பாம்பை பார்த்தவுடன் என்ன செய்வாங்க? அந்த நோயிலிருந்து அவர் குணம் பெற்றார்கள் என்று வாசிக்கின்றோம் விடுதலை நூலில், விடுதலை பயணத்தில். இதைத்தான் யோவான் 3:14, எவ்வாறு அன்று பாலைவனத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல அந்த உயர்த்தப்பட்ட பாம்பை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவங்க சுகம் பெற்றார்கள். அவ்வாறே நமது பாவத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட வேண்டும்? இன்று சிலுவையில் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப பாவ இருளில் வாழ்ந்த மனித குலத்திற்கு மீட்பு எங்கே இருக்கிறது? சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வாழ்ந்த அங்குதான் மீட்பு இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையினுடைய மேன்மை அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ, வாழ்வு தரும் நமக்கோ அது எப்பேற்பட்டது?
அது கடவுளுடைய வல்லமை என்று சொன்னார். பாருங்க, அப்ப நமக்கு மீட்பு அந்த சிலுவை என்ற மரக்கட்டையில் இருக்குதா? இல்ல, அந்த மரத்தில் இருக்க தொங்க விடப்பட்ட கிறிஸ்து தான், அங்கதான் மீட்பு நமக்கு இருக்கிறது. அப்ப நமக்காக கிறிஸ்து சிலுவையில் தொங்க விடப்பட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் மரத்தில் தொங்கவிடப்பட்டானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்காக ஆண்டவர் சபிக்கப்பட்டார். அப்படியே நமது பாவங்களையும் ஆணவங்களையும் அக்கிரமங்களையும் தீச்செயல்களும் சுமந்து கொண்டு பாவமே இல்லாத கிறிஸ்து நமக்காக பாவநிலை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்துக்கு நம்மையே கையளித்தார். அப்படி என்றால் நமது மீட்பு சிலுவை மரத்தில் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். கடைசியாக சிலுவையுடைய மேன்மை என்னவென்றால், ஏன் இந்த யூத சமுதாயம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு சிலுவை தண்டனை கொடுத்திருந்தார்? 9-8 பாயிண்ட் பார்த்தோம். ஆனால் வரலாறு சொல்லுகிறது, யூத சமுதாயத்தில் சிலுவை தண்டனை என்பது ஒன்று இல்லை. அப்ப எப்படி இவங்க கடைபிடித்தார்கள்? உரோமையர்கள் இந்த சிலுவை தண்டனை பின்பற்றி வந்தார்கள். இதனாலதான் பிலாத்து என்ன செய்ய, கை கழுவுறாரு. இவனுடைய பாவத்தில் எனக்கு பங்கு இல்லை, நீங்கள் விரும்பியவரை கொண்டு போங்க என்று என்ன செய்கிறார்கள்? இந்த யூத சமுதாயத்தை ஒப்பு கொடுத்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? உரோமையுடைய ஆட்சிப்படி கிறிஸ்துவுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கிறார்கள். இப்ப சிலுவை தண்டனை கொடுக்கும் பொழுது காலையில 9-10 மணிக்கு சிலுவை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, வசனத்தின்படி இணைச்சட்டத்தின்படி ஈவினிங் 6 மணிக்குள்ள என்ன பொழுது போறதுக்குள்ள அந்த சிலுவையில் தொங்க விடப்பட்டவன கை காலை முறிச்சணும், உயிர் அவனை சிலுவையிலிருந்து இறக்கணும். இதுதான் அவனுடைய சட்டம். அப்படி என்றால் சிலுவையில் அறையும் பொழுது, ஆணிகளால் துளைக்கும் பொழுது ஊருக்கும் ஒதுக்குப்புறமா தான் ஒரு இடத்தில் சிலுவை அங்க என்ன செய்வாங்க? சிலுவையில் அறைவாங்க. வசனம் மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 24-28 வசனத்தின்படி, எங்கெல்லாம் கழுகுகள் இருக்கிறதோ அங்கே என்ன கூடுமா? எங்கெல்லாம் பிணங்கள் இருக்கின்ற இடத்தில் என்ன கூடுமா? கழுகுகள் கூடும். மத்தேயு நற்செய்தி 24-28 வாசிக்கிறோம். எங்கெல்லாம் இறந்து போன பிணங்கள் இருக்கிறதோ அங்கே வல்ச்சர்ஸ், கழுகுகள் கூட அப்படின்னாங்க. அப்படி என்றால் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கின்ற அந்த கல்வாரி அந்த மலையில அங்க என்ன செய்வாங்க? சிலுவையில் அரைந்துருவாங்க, உயிரோடு அரைஞ்சிருவாங்க. இப்ப என்ன அப்படின்னா, 2 கரங்களிலும் 2 பாதங்களிலும் ஆணி துளைத்தவுடன், மரத்தில் தொங்கவிடப்பட்டவுடன் இந்த 4 இடங்களிலிருந்து என்ன பண்ணுமா? ரத்தம் கீழே எல்லாம் ரத்தம் கீழே உடல்ல இருந்து வந்துடும். அப்ப ரத்தம் வெளியேறும் பொழுது இதையும் பம்பு பண்ணாது இல்லையா? அந்த என்ன சொல்லுவான், ரத்தம் இல்லைன்னா மூச்சு வாங்கும், மூச்சு திணறும். ஒரு 50 கிலோ 60 கிலோ வயதுள்ள ஒரு மனிதன் சிலுவையில் அறந்து எப்படி இருக்கும் பாருங்க. இதனால என்ன செய்வோம்? நல்லா தம் கட்டி இருக்க முடியும். ஆனா மாலை நேரத்தில் உயிரோடு இருந்தானா அவன் காலை முறிச்சிருவாங்க. அப்படி என்றால் ஒட்டுமொத்த பிளட் எல்லாம் இதாயிட்டு மனிதன் இறந்து போய் விடுவான். அதன் மாத்திரமல்ல, வரலாறு வாசிக்கின்றோம், சிலுவையில் அறைந்தவுடன் என்ன செய்யுமா? இந்த கழுகுகள் கூடுமா. சாதாரண அடி உடம்பு ஃபுல்லா ரடகடமா இருக்கும். அந்த குற்றவாளி அடிச்சுதான் சிலுவையில் அறைவார்கள். உடல் முழுவதும் ரத்தமா இருக்கும் பொழுது அந்த பிளட் வாசனைக்கு, ரத்த வாசனைக்கு இந்த கழுகுகள் வரும். ஏன்னா கழுகு நிறைய பிணங்களை சாப்பிடுவது வழக்கம். ஏராளமான ஆயிரக்கணக்கான கழுகுகள் அந்த மரத்துல உட்காருமா. இப்ப சிலுவையில் அறையப்பட்ட எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். அப்ப கண்கள் என்ன செய்யுமா? அந்த வல்ச்சர்ஸ், அந்த கழுகுகள் கண்களை கொத்துமா, உயிரோடு அப்படியே சதை கொத்தி இழுக்குமா, கொடூரமா இருக்கும். அதனாலதான் இந்த இப்பேற்பட்ட சிலுவை தண்டனை என்பது கல்வர்களுக்கும் கொடியவர்களுக்கும் தான் இப்பேற்பட்ட கொடூர தண்டனை வழங்குவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை தண்டனை என்று சாதாரணமா கிடையாது. உயிர் போறதுக்கு அந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் அப்படியே கரிகள் அங்க உடல் இருக்கின்ற சதைகளை பிச்சு எடுக்கும் உயிரோடு அப்படியே. ஐயோ, ஏன்னா இப்பேற்பட்ட நான் பாவம் செஞ்ச என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான். ஆனால் இதைத்தான் பவுல் சொல்லுகின்றார், சிலுவனுடைய மேன்மை, நற்செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமை அது. ஆனால் வாழ்வு பெறும் நமக்கோ, மீட்பளிக்கும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட சிலுவை தண்டனை நமக்காக சுமந்தார் அல்லவா? இதுதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சிலுவனுடைய மேன்மை. அப்ப சிலுவை என்பது திரு சிலுவை என்பது இந்த ஜூபிலி ஆண்டினுடைய மைய கருத்தை இருக்கும் பொழுது எதிர்நோக்கின் ஒரு அருள் அடையாளம், நம்பிக்கையின் அருள் அடையாளம், எதிர்நோக்கின் சின்னம் தான் திருச்சிலுவை. ஏனென்றால் நமது மீட்பு அதில் தான் உண்டு. ஆகையால் இத்தருணத்தில் சிறிது பிரேக் இருக்கிறது. தேநீர் அருந்துவிட்டு நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். எழுந்துச்சு நில்லுங்க.
எல்லோத்தையும் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சொல்லுவோம். டீ ரெடி அடிச்ச பாருங்க.